தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்லா மூலிகையிலும் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கங்கே அதே மூலிகை உங்களுக்கு அடையாளம் தெரியணுன்றதுக்காண்டியே இப்போ அந்தந்த இடத்துலையே போய் நம்ம மருத்துவம் செய்கிறோம். இப்போ செய்ய போகிற மருத்துவம் வாய்வு இங்கே மூச்சு குத்துமா இருக்கும். அதனுடைய வயிற்று வலி வாய்வு குத்துல நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்ருப்பீங்க, இல்லை முட்டை சாப்பிட்ருப்பீங்க, இல்லைன்னா பட்டாணி சாப்பிட்ருப்பீங்க. இதனால் வாய்வு முட்டி ஒரு பக்கத்தில் போய் வலிக்கும், இல்லைன்னா 8வது முதுகில் வலிக்கும், இல்லைன்னா நெஞ்சுக்குள்ளே வலிக்கும், மூச்சு விட முடியாது, ஏங்க முடியாது. இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. அந்த மருந்தில் ஒரு முக்கியமாக வர்றது இந்த அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரை எப்படின்னா, இது நல்லவங்க மட்டுமே சாப்பிடக்கூடிய கீரை. நல்லவங்க மட்டும்னா அந்த நல்லவங்க எப்படி சாப்பிட்றதுன்னா, குடிக்காமல் இருக்கணும். குடிக்காமல் இருக்கிறவங்கள தான் நான் நல்லவங்கன்னு சொல்லியிருக்கேன். வேறு எந்த தவறும் நான் வேறு யாரையும் குறிப்பிட இல்லை. குடிக்கிறவங்களுக்கு இது ஹார்ட் அட்டாக், தான் இருதய அடைப்பை உண்டு பண்ணும். இந்த இருதய அடைப்பை உண்டு பண்ணும். அதனால் இருதய அடைப்பு இல்லாமல் இருக்கணும்னா அவங்க யாரும் குடிக்காமல் இருக்கணும், சிகரெட்டு பிடிக்காமல் இருக்கணும். அவங்க தான் இந்த அகத்திக்கீரையை சாப்பிடலாம். அவங்க சாப்பிட்டா எந்த ஒரு தவறும் செய்யாது. அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்டு வர வர அவங்க உடல் பலம் கூடும். அகத்திக்கீரை என்னுடைய தோட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பீம மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த அகத்திக்கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது. ஆனால் நன்மைகள் செய்யக்கூடியது. குடித்தவங்களுக்கு உள்ள ரத்தம் கெட்டு போயிருக்கும். அந்த ரத்தத்தில் திடீர்னு போய் இரும்பு சத்து சேரவும் அவங்களுக்கு மூச்சு திணறல் ஆகிடும். இருதய அடைப்பு அவங்களால தாங்க முடியாது, பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்துருவாங்க. அதனால் இந்த அகத்திக்கீரை சாப்பிட்றதுல ரொம்ப கவனம் தேவை. ஏன் கவனம் தேவைன்னா, குடிக்காமல் இருக்கிறவங்க சாப்பிடலாம். இதையே 2 நாள் வச்சிருந்து 3வது நாள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா முத நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்ற பொருள் கிடையாது. அப்பப்போ செஞ்சு அப்பப்போ சாப்பிடணும். அன்னன்னைக்கு சாப்பிட்றதால தான் இதனுடைய முழு பலன் கிடைக்கும். முழு பலன் கிடைக்கணும்னா அதை நீங்கள் எந்த வகையிலையும் இதை பழசு வச்சு சாப்பிடக்கூடாது. பழசு வச்சு சாப்பிட்டோம்னா பழசுனால நிறைய தொல்லைகள் ஏற்படும். எவ்வளவு கெட்டிக்காரங்களாக இருந்தாலும் நெஞ்சு அடைப்பு ஏற்படுறோம். நெஞ்சு அடைப்பு வந்துச்சுன்னா அவங்களால எதுவும் செய்ய முடியாது. எது செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப அவதிக்குள்ளாவாங்க. ரொம்ப அவதிக்குள்ளானா அவங்கள மருத்துவமனையில் ரொம்ப என்ன சொல்கிறோம், கடைசி கட்டத்துக்கு கொண்டு போயிடும் இந்த அகத்திக்கீரை. அதனால் இந்த அகத்திக்கீரை சாப்பிட்றவங்க ரொம்ப கவனம் தேவை. இந்த வாய்வு ஏற்கனவே மூச்சு முட்டி அவங்களே முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் இதை செய்கிறோம். அவங்க குடிகாரங்களாக இருந்தால் இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. குடிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பயன்படுத்தக்கூடாது. இந்த பயன்பாடு குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அகத்திக்கீரையை பயன்படுத்த வேணாம். இந்த அகத்திக்கீரையை நேரடியாக சாப்பிட்லாம். இதை உங்கள் வேக வச்சும் சாப்பிட்லாம். இதை கஷாயம் போட்டும் சாப்பிட்லாம். இது அளவு முறைகள் இருக்குது. எல்லாத்துலேயும் அளவு முறை சரியாக இருக்கணும். இந்த அளவு முறைகள் சரியாக இருந்தால் சரியாக வரும். இதோடு சேர்த்து நம்ம கீழா நெல்லி, இந்த கீழா நெல்லி இது பார்த்தீங்க பக்கத்துலேயே இருக்குது, சுற்றி இருக்குது. இந்த கீழா நெல்லியை எடுத்து பயன்படுத்துகிறோம். ஏன் இந்த கீழா நெல்லியை பயன்படுத்துகிறோம்? இது வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடியது, உடல் உபாதைகளை சரி செய்யக்கூடியது. இது எல்லா மருந்துலேயும் கீழா நெல்லி இருந்தால் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த கீழா நெல்லியை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, அவங்க வயிற்றுக்குள்ளே புண்ணாக இருந்ததுன்னா அந்த புண்ணை சரி பண்ணும். அகத்திக்கீரை அந்த வாய்வை களைச்சி விடும். இதோட சேர்ந்து இது மட்டும் இல்லாது இந்த கீழா நெல்லியை சாப்பிட்றவங்க தினந்தோறும் சாப்பிட்றாங்க. நிறைய பேர் தினந்தோறும் சாப்பிட்ணும்னா அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. வாரம் ஒரு முறை சாப்பிட்டாலே ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். தினந்தோறும் சாப்பிட்டா சில உபாதைகள் வரும். எந்த ஒரு மருந்தும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் சாப்பிடணும். அதுவும் மருத்துவர் ஆலோசனையோடு சாப்பிடணும். அது இல்லாமல் நாங்கள் எந்த நேரமும் சாப்பிடுவோம்னா அது வேறொரு தவறை செஞ்சிடும். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகும். எந்த ஒரு பொருளையும் அளவாக தான் எடுத்துக்கிறணும். அளவு இல்லாமல் எடுக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அதுவே பெரிய தவறாயிடும். அதனால் இந்த கீழா நெல்லியை வாரம் ஒரு முறை ஒரு பட்டாணி அளவு சாப்பிட்டா எல்லா நோயிலிருந்தும் அவங்க தப்பிக்கலாம். அதனால் இந்த கீழா நெல்லியும் இதோடு சேர்க்குறோம். இதோடு சேர்த்து பனை வெல்லம் சேர்க்குறோம். இந்த பனை வெல்லம் எதுக்கு சேர்க்குறோம்னா, இது உடல் குளிர்ச்சி உண்டாக்கி இது எல்லா இடத்துல இருக்க அடைப்பையும் எடுக்கக்கூடியது. இவங்க வாய்வு தொல்லையால் போய் மூச்சு முட்டி அடைச்சி போயிருந்தாலும் இந்த பனை வெல்லம் போகும்போது சுகமாக அந்த பாதைகளை திறக்க நேரிடும். அந்த உடலில் உள்ள குடல்களும் இரத்த குழாய்கள் நாணல்களும் திறக்க ஆரம்பிக்கணும்னா இந்த பனை வெல்லம் தான் பயன்படுத்தணும். பனை வெல்லம் பயன்படுத்த அவள் உடம்பு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மூச்சு முட்டிடுச்சு அப்படின்னா ராத்திரியில் விழுந்துருவாங்க. சிலர் பார்க்கலாம், கல்யாண வீட்டுக்கு போயிருப்பாங்க, விருந்து சோறு சாப்பிடும்போது நிறைய இந்த பெரிய வெங்காயத்தில் மோர் வெங்காயம் போட்டிருப்பாங்க. அதை நிறைய சாப்பிடுவாங்க. அதை சாப்பிடாம இருந்து திடீர்னு சாப்பிட்டா அவங்களுக்கு நெஞ்சடைப்பு வந்துடும். நெஞ்சடைப்பு ஏன் வருதுன்னா, அந்த வாயு வயிற்றொலியா மாதிரி அது சொல்ல தெரியாமல் 2ஆங்கட்டான நிற்பாங்க. அது இங்கே இந்த நெஞ்சுக்குழியில் அடைச்சி நிற்கும்.
அந்த நெஞ்சு குழியில் அடைச்சி நிற்கும் போது பேச முடியாது, மூச்சு விட முடியாது, எந்த ஒரு செயலும் செய்ய முடியாமல் திக்கு முக்கு அடிச்சு போய் நிற்பாங்க. அவங்க ஏன்னா ஒரு மாதம் 2 மாதம் அந்த பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தாமல் இருந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு பயன்படுத்தினா இந்த மாதிரி வாய்வு தொல்லை வரும். தினந்தோறும் பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தினா அது எந்த ஒரு தவறும் செய்யாது. அதனால் பெரிய வெங்காயம் சாப்பிடாம இருந்து சாப்பிட்டாலும் இந்த மூச்சு முட்டி அவங்களுக்கு வந்து நெஞ்சு அடைக்கும். இதோடு சேர்ந்து நம்ம சீரகம் சேர்க்குறோம். சீரகம், இந்த சீரகம் எதுக்கு சேர்க்குறோம்னா இது உள் உறுப்புகளை சீராக்குவதற்காக வேண்டி தான் இது சீரகம். உள்ள உறுப்புகளை பூரா தங்கமாக்கக்கூடியது. ஏன்னா இதில் வந்து தங்கச்சத்து அதிகம். தங்கச்சத்து அதிகமானதால் தான் இந்த சீரகத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த சீரகத்தையும் இதோட சேர்த்து பயன்படுத்தும் போது இது வந்து நல்ல ஒரு மருந்தாக மாறும். இவையெல்லாம் நல்ல மருந்தாக மாறுறது மட்டும் இல்லாது இதோட சேர்ந்து பால் சேர்க்குறோம். பால் ஏன் சேர்க்குறோம்னா இந்த பால் வந்து எல்லாத்துக்கும் நல்லது. வயிற்று உபாதைகள் உள்ள புண்கள், வலி அத்தனையும் போக்கக்கூடியது. இது ஆட்டுப்பால். இது ஆட்டுப்பால் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் இயற்கையாக இங்கே இருக்கிறதால ஆட்டுப்பால் எல்லா பாலுமே இங்கே கிடைக்குது. அதனால் இயற்கையாக வேணுமேனா ஆட்டுப்பாலை வாங்கிட்டு வந்து இந்த ஆட்டுப்பாலை பயன்படுத்துகிறோம். இந்த ஆட்டுப்பாலோடு சேர்த்து இப்போ இந்த மருந்தை எப்படி தயாரிக்கிறோன்னு இப்போ பார்ப்போம். இந்த காம்புகளை பிச்சு எடுத்துடணும். காம்புகளை பிச்சு எடுத்துடலைன்னா அது வந்து நம்ம இப்போ கசக்கி எடுக்க போகிறோம். இந்த கசக்கி எடுக்கிறதால இது வந்து நமக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு வராமல் கசக்கி எடுக்கும்போது இந்த காம்பு வந்து சாறுகளை வரவிடாது. அதோட இப்போ சேர்த்துருக்கோம். இதோட சேர்த்து இப்போ அகத்தி எடுக்கிறோம். அகத்தி இப்படி எடுக்கும்போது உருவி எடுத்தால் போதுமானது. இந்த இளம் இலையை எடுத்தால் தான் ரொம்ப நல்லா வேலை செய்யும். இளம் இலையை எடுக்கணும். இளம் இலையை எடுத்து இதோடு சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம். இளம் இலையை எதுக்கு எடுக்கிறோன்னா அதில் தான் வந்து அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. ஏன்னா அந்த சிறு பாலகன் சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இது. குழந்தை போல் உள்ள இந்த குலையோட சேர்த்து இந்த நம்ம கீழாநெல்லியும் ஒன்று சேர்த்துட்டோம். ரெண்டையும் ஒன்றாக்குறோம். ஏன் இந்த ரெண்டையும் ஒன்றாக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இதோட சேர்த்து சீரகம், ஒரு முள்ளி பிடிச்சிருக்க 3 விரலில் இந்த முள்ளி பிடிச்ச அளவுக்கு இதோட சேர்த்துடுறோம் சீரகத்தை. இது 3ம் கலந்த கலவை. இதில் வந்து இப்போது இந்த மருந்தை தயாரிக்க போகிறோம். இந்த மருந்துக்கு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பால் ஊற்றுறோம். இந்த பால் வந்து ஆட்டுப்பால். இந்த ஆட்டுப்பாலை வந்து நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். இந்த ஆட்டுப்பால் வந்து இதில் ஏன் பயன்படுத்துகிறோன்னா ஆட்டுப்பால் சாப்பிட்டாலே வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்கள் ஆறும். இந்த புண்கள் ஆறும்போது இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கசக்கணும். ஒன்று சேர்த்து கசக்கும்போது எல்லாத்தினுடைய மருத்துவ பயனும் ஒன்றாகும். இந்த மருத்துவ பயன் ஒன்றாக இதனுடைய தன்மைகள் அதிகரிக்கும். இந்த தன்மைகள் அதிகரிக்கும் போது வயிற்றில் இருக்கிற புண்களை இதை அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம். இதை கசக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கசக்குனதோட வெள்ளத்தை போட்டு நாங்கள் சாப்பிட்டு போயிடுவோம். பால் கிடைச்சா பாலோட சாப்பிடுவோம். பால் இல்லை நமக்கு இல்லைன்னா இதை வெள்ளத்தை கலந்து சாப்பிட்டுக்கலாம். இதில் தவறு இல்லை. ஆனால் அளவுக்கு அதிகம் போகக்கூடாது. பால் இல்லாமல் நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நெல்லிக்காய் அளவே அதிகமானது தான். இந்த பாருங்க, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் இருக்குது. இந்த நெல்லிக்காய் அளவே போதுமானது. பால் இல்லைன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பாலில் வந்து ஒரு 10 சொட்டு விட்டால் போதும். ஏன்னா சீரகம், கீழாநெல்லி, அகத்திக்கீரை எல்லாம் சேர்ந்தது. இந்த பாருங்க, இதில் வந்து இந்த 10 சொட்டு விட்டுருக்கோம். இந்த 10 சொட்டு அளவுக்கு விட்டாலுமே பால் வந்து பச்சை நிறமாக ஆயிடுச்சு. பால் வந்து பச்சை நிறமாக இருக்குது. இந்த 10 சொட்டு அளவுக்கு இந்த அகத்திக்கீரையும் கீழாநெல்லியும் சீரகம் சேர்ந்த கலவையை நம்ம கசக்கி எடுத்திருக்கோம். இந்த கசக்கி எடுத்ததால் அதனுடைய தன்மைகள் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து சாரா வந்திருக்கு. இந்த சாரா எங்களால் அரைக்க முடியாது, கையில் கசக்க முடியாது, கவலைப்பட வேண்டாம். லேசாக அம்மியில் வச்சு அரைச்சிக்கிங்க. அம்மியில்னா லேசாக ஒரு சின்ன கல் உரலில் வச்சு அரைச்சிக்கிங்க, தவறு வராது. இதெல்லாம் சேர்த்து ஒரு துணியில் எடுத்து புழிஞ்சி ஒரு 10 சொட்டு விட்டால் போதும். நான் இயற்கையாக செய்கிறதால நான் கையில் கசக்கி விடுறோம். நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதால நெல்லையும் கசக்கி அரிசியாக்குவோம். அதனால் எல்லாரும் கசக்க முடியலையேன்னு பயப்பட வேணாம். எனர்ஜி அதிகமான, நான் சொன்ன மாதிரி 32 கவாலம் சாப்பிட்றவங்க எதையும் கசக்குவாங்க, எந்த அளவுக்கு இருப்பாங்க, அந்த அளவுக்கு உடல் பலம் இருக்கும். அந்த பலம் இருக்கிறதுக்கு இந்த பாலில் வந்து இப்போ சேர்த்துட்டோம். இந்த பாலோடு சேர்த்து பனை வெல்லத்தை வந்து இங்கே தூள் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த பனை வெல்லத்தை இதோட சேர்க்குறோம். பனை வெல்லத்தை சேர்த்துட்டோம்னா இதனுடைய ருசியும் அதனுடைய மருத்துவ பயணம் முழுமையாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். முழுமையாக கிடைக்கும்போது இது வந்து நல்ல ஒரு மருந்து. இதை கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க ஓடி ஓடி குடிக்கும். இந்த நெஞ்சு எரிச்சல் உள்ள அந்த வாய்வு வந்து வெளியேறணும்னா வயிற்று வலியோடு இருக்கும். அந்த வாயு வெளியேற இது ஒரு சிறந்த மருந்து. இந்த சிறந்த மருந்தை நம்ம பயன்படுத்தினோம்னா இதுக்கு ஆட்டுப்பால் தேவை. ஆட்டுப்பால் இல்லாமன்னா நம்ம வேறு இதில் நேராக வெள்ளத்தில் மென்று சாப்பிடலாம், இல்லைனா தேனில் குழச்சி சாப்பிடலாம்.
எவ்வளவு சாறு விடுறோமோ அது மாதிரி 2 மடங்கு தேன் விட்டால் போதும். அந்த அளவுக்கு விட்டு சாப்பிடலாம். ஆனால் இது பாலில் சாப்பிட்டா தான் சீக்கிரம் வேலை செய்யும். ஏன்னா அகத்திக்கீரையினுடைய பச்சை சாரம், கீழாநெல்லியினுடைய சாரம், அதோடு சேர்ந்த சீரகம் சேர்த்துருக்கோம். இது 3 கலந்து கசக்கும் போது அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று செயல்பட்டு அதனுடைய தன்மைகள் இறங்கும். சீரகத்தினுடைய சத்தை அகத்திக்கீரையில் பட்டு வரும்பொழுது சீரகத்தினுடைய தங்கச்சத்தம் நம்ம கீழாநெல்லியில் உள்ள சத்துக்கெல்லாம் சேர்ந்து வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றி வயிறு வலி இல்லாமல் ஆக்கும். அந்த மூச்சு திணறல் நெஞ்சுக்கிட்ட குத்திக்கிட்டே இருக்குன்னு அந்த நெஞ்சுக்கிட்ட குத்தி தான் அது உடனே சரியாயிடும். இந்த பாலை ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு 200 மில்லி அளவு போதும். 200 மில்லி அளவுக்கு இந்த பாலில் ஒரு 10 சொட்டு அளவுக்கு இந்த சாறு விட்டால் போதும். நம்ம இதை காய்ச்சலை, அதனால் 10 சொட்டு தான் இது வேலை செய்ய கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தோம்னா வயிற்று உபாதைகள் வரும். அந்த 10 சொட்டே போதுமானது. இந்த 10 சொட்டை எடுத்து நம்ம ஒரு 30 வயது இளைஞருக்கும் ஒரு 50-60 வயசு வரை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கணுமா, இதிலிருந்து மொத்தமாக கலக்கி எடுத்து அதில் 1 ஸ்பூன் தான் கொடுக்கணும். அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே மருத்துவம் தான், அளவு தேவை. குழந்தைகளுக்கு ஒரே 1 ஸ்பூன் கொடுக்கலாம். ஒரு 10 வயசு பையனுக்கு 2 ஸ்பூன் கொடுங்க. ஒரு 25 வயசுக்கு மேலே 20லேருந்து 60 வரைக்கும் இதை அப்படியே 200 மில்லி கொடுக்கலாம், தவறு வராது. அவங்க உடல் உபாதைகள் சரியாகும். மூச்சு முட்டி நெஞ்சு அடைச்சிருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க நெஞ்சு அடைப்பு சரியில்லாமல் திணறி போயிருப்பாங்க. அவங்களுக்கு உடனடியாக 10வது நிமிடத்திலே சரியாயிடும். இந்த முறையை பயன்படுத்தி அந்த எரிவாயுன்னு சொல்லுவோம், அந்த எரிவாயுவும் சரியாக்கும். இந்த நெஞ்சுக்குள்ள இருக்கிற வாயுவினுடைய வயிற்று வலியை சரியாக்கும். நம்ம இப்போ பார்க்க போற மருத்துவம், மூக்கில் சதை வளர்ந்துருக்கு, மூக்கு அடைச்சிருக்கு, எந்த நேரம் மூக்கு அடைச்சிருக்கு, இந்த எனக்கு சைனஸ் ப்ராப்ளம், அந்த மூக்கு வளைஞ்சிருக்குது, அந்த உள்ள எலும்பையும் சதையும் வெட்டணுன்ற லெவலில் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களா சொல்லிட்டு வர்றாங்க. ஏன்னா மூக்கில் சதை வளர்ந்துருக்குன்றாங்க. ஏன் அந்த சதை வளருது? நம்ம குளிர்ச்சியான நேரத்தில் சூடான உணவு சாப்பிட்றோம், சூடான நேரத்தில் குளிர்ச்சியான உணவு எடுக்கிறோம், ராத்திரி நேரத்தில் அதிக அளவு அந்த குளிர்பானங்கள் சாப்பிட்றதாலையும் இந்த சதை வளரும். அதிக அளவுக்கு உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருந்தா தான் சதை வளரும். இந்த சதை வளர்றதுக்கு காரணம் இதுதான். இந்த ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்றாங்க, குளிர்பானம் சாப்பிட தான் இந்த மூக்கில் சதை வளருது. அவங்க சாப்பிட்ற உணவு நல்ல சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவாக இருக்கணும். செமிக்க முடியாத உணவுகளை சாப்பிட்டு தான் அவதிக்குள்ளாகிறாங்க. மூச்சு விடும்போதே அந்த திரவம், நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க திரவம் மூக்கு வழியாக வெளியே வரும். அந்த வாசம் அது வர்றது கூட கிடையாது. இப்போ யாருக்குமே வாசம் தெரியறதில்ல. ஏன்னா மூக்கில் இந்த இலைக்கு இந்த வாசம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இப்போ யாருக்குமே இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் மலைக்குள்ளே போகும்போது அந்த பக்கம் ஏதாவது ஒரு மிருகம் போச்சுனாலே எங்கள் வாசம் மூக்கில் அதனுடைய சாண வாசத்தை கண்டுபிடிச்சிருவோம். இங்கே யாருக்கும் வாசம் இல்லாதது காரணம், தலையில் யாரும் எண்ணெய் தேய்க்கிறது இல்லை. கண்டிப்பாக தலையில் எண்ணெய் தேய்ச்சா தான் நல்லது. தலையில் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா மூக்கில் சதை வளர்றது குறையும், கண் பார்வை நல்லா இருக்கும். கண், காது, மூக்கு, வாய், தொண்டை இந்த பகுதிக்கு நல்லா ஆகணும்னா கண்டிப்பாக தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும். தலைக்கு அலசிட்டு ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் வைக்க மாட்டேன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது காது கேட்காது, மூக்கு சதை வளரும், கண்ணில் சதை வளரும், தொண்டையில் சதை வளரும். இந்த தொண்டையில் சதை வளர்ற இந்த தைராய்டுலாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாளில் யாருக்கு வந்துச்சு? எந்த ஒரு பெரியவங்களுக்கும் வந்ததில்லை. இந்த சதை வளர்றதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்க்குறோம். இந்த ஆடாதோடா இலை, ஆடு தொடாத இலை. ஆடு இதை திங்காது, மாடும் தொடாது, யாரும் தொட மாட்டாங்க இந்த இலை. இந்த ஆடாதோடா இலையை நம்ம பயன்படுத்தினோம்னா தொண்டை பகுதி எல்லாத்துக்குமே நல்லது செய்யும். இந்த ஆடாதோடா இலையில ஒரு இலையில 8 பேருக்கு டீ போட்டு கொடுத்தோம்னா 8 பேருக்கு தொண்டையில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணும். நம்ம ஒருத்தர் தான் சாப்பிடணும், 8ல் 1 பங்கு எடுத்து நம்ம கஷாயம் வச்சு அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தோம்னா தொண்டையில் உள்ள பிரச்சனையெல்லாம் சரியாகும். தொண்டையில் மட்டும் சரியானா போகாது, மூக்கில் இருக்கிறது சரி பண்ணணும்னா இந்த மஞ்சள், குழம்பு கரைக்கிற மஞ்சள், இந்த குழம்பு கரைக்கிற மஞ்சளை பயன்படுத்தணும். இந்த மஞ்சள் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இது காஞ்ச மஞ்சள், இது அவிச்சு காய போட்ட மஞ்சள். இந்த காய போட்ட மஞ்சளை அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம குழம்புல சேர்த்துருக்கோம், மருத்துவத்தில் நேரடியாக அரைச்சி சேர்த்துருக்கோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்க, மூக்கு அடைச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நேராக போவாங்க, இதை அப்படியே நெருப்பில் சுடுவாங்க, மூக்குக்கு நேராக பிடிச்சி புகை பிடிப்பாங்க. இந்த புகை பிடிச்சாலே மூக்கில் இருக்கிற சதைகளுடைய அந்த வளர்ச்சி கட்டுப்படும். இந்த மஞ்சளுக்கு அவ்வளவு சிறப்பு தன்மை இருக்குது. இந்த மஞ்சளோட சேர்த்து விளக்கு, நெய் விளக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு எடுக்கணும். அந்த நல்லெண்ணெய் விளக்கில் இதை நம்ம சுட்டு பயன்படுத்தினோம்னா நம்ம மூக்கில் உள்ள சதை அடைப்பு சரியாகும். மூக்கில் சதை
அந்த மூக்கில் பேசுவாங்க. குரல் வந்து வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய தன்மை வேற மாதிரி. ஏன்னா மூக்கில் மட்டும் அடைச்சிருக்காது, தொண்டையிலையும் சதை வளர்ந்துருக்கும். அவங்களுக்கே தெரியாது. தொண்டைக்குள்ள உள்நாக்கு பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் இறங்கி அந்த தொண்டையை மூடுற அளவுக்கு போயிருக்கும். இங்கேயும் அறுக்கணும், மூக்கிலையும் அறுக்கணும். அறுத்து விட்டாதான் சரி வரணும். அறுக்க அறுக்க திருப்பி வந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படி அது வந்துச்சோ அதே அளவு உள்ள போனாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். எப்படி ஊத்த தோண்ட தண்ணி வருதோ அதே மாதிரி அறுக்க அறுக்க திருப்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அறுக்க வேண்டியது இருக்கும். சில பேருக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் அறுக்க வேண்டியது இருக்கும். அறுக்காம சரி பண்ணணும்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச இந்த விரலி மஞ்சள் ஆடாதோட இலையை வச்சு இப்போ இந்த மருத்துவத்தை பார்ப்போம். இந்த மாதிரி இலையை சுத்திக்கிட்டா போதும். விரலி மஞ்சள் ஆடாதோட இலை, இந்த விரலி மஞ்சளும் ஆடாதோட இலையை நம்ம சுத்திக்கிறணும். இதுல மேல வேணும்னா நூல் சுத்திக்கிறலாம். ஏன்னா இலை பிரிஞ்சிரும், எங்களுக்கு சரியா சுத்த தெரியலன்னா நூலை சுத்திக்குங்க. அந்த நூலை நல்லா சுத்திட்டு அது மேல நெய்யை தடவிக்குங்க, இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும். இந்த நெய் தடவும் போது அந்த நூல் வந்து வீணா எரியாது, அந்த நெய்யோடு சேர்ந்து எரியும். நெய் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம நல்ல நெய்லேயே செய்யலாம். இல்லை இது மேலே லேசான நெய் தடவிட்டோம்னா ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு மூக்கில் உள்ள சதையை குறைக்கக்கூடிய தன்மை வரும். இந்த நெய் எடுத்து லேசாக நம்ம தடவிட்டோம்னா அந்த நல்லெண்ணெய் விளக்கோ நெய் விளக்குலையோ வந்து பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் விளக்குலையும் இதை பயன்படுத்தா நல்லதைத்தான் செய்யும் நல்லெண்ணெய். இந்த மாதிரி விளக்குல வைக்கணும், மூக்குக்கு நேராக கொண்டு வந்து அப்படி மூக்கை பிடிச்சிட்டு உறிஞ்சினோம்னா எந்த மூக்கு அடப்பு இருக்கோ அந்த மூக்கில் இந்த புகை லேசாக தான் தெரியும், உள்ளே போய் சுரீர்னு பிடிக்கும். அந்த பிடிக்கும் போது அந்த சதை சுருங்க ஆரம்பிச்சிடும். இந்த எரியும் போதே லேசாக அடிக்குது பார்த்தீங்களா, இந்த புகை போதும். வட்டத்துக்கு வட்டம் நம்ம மூக்குக்கு நேராக அப்படி மூக்கில் முகந்தா போதும். மூக்குக்கு நேராக வச்சு நம்ம முகந்தோம்னா மூக்கில் உள்ள சதையினுடைய அடப்பை வந்து திறக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சதை குறைய ஆரம்பிக்கும். இந்த வாசம் பட்டாலே மஞ்சளும் ஆடாதோட நெய் கலந்த கலவையை நம்ம மூக்குக்கு நேராக காட்டி இந்த நல்லெண்ணெய் விளக்குல தான் பயன்படுத்தணும். இல்லை நெய் விளக்கு இருக்குன்னா பயன்படுத்துங்க, தப்பு இல்லை. தேங்காய் எண்ணெய் விளக்குல பயன்படுத்தலாம், வேற எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. விளக்கெண்ணெயில பயன்படுத்தலாம். நம்ம மூளைக்கு போகிற புகை வந்து கெட்டதாக போயிடக்கூடாது. மூளைக்கு போகும்போது நல்ல புகையாக போச்சுன்னா தான் அந்த மூளையினுடைய அடைப்பை சரி பண்ணும். மூக்கினுடைய சதைய அடைப்பை வந்து சரியாக்கி சுருக்கி அந்த மூக்கை பழைய நிலைக்கு கொண்டு வரும். இந்த பழைய நிலைக்கு வந்தாலே அந்த மூக்கில் வளர்ற சதையினுடைய தன்மை குறைஞ்சி நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த மருத்துவத்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருந்து மணி என்னும் அம்மையர் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு 64. அவங்களுக்கு வெரிகோஸ், இந்த நரம்புகள் புடைத்திருக்கும், கால் நரம்புகள் புடைத்திருக்கும். 64 வயசுக்கு மேலே புடைத்திருக்கிற நரம்பை வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 64 வயசுல வந்து அந்த நரம்பை சரி பண்ணும். அந்த சிறுவர்களுக்கு வந்திருந்தாலும் இது செல்லும். அவங்க வந்து ராத்திரி தூங்க போகிற நேரத்தில் தினந்தோறும் குறைந்தது 1/4 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். இந்த பாலில் கலந்து குங்குமப்பூ சாப்பிட்டா கொஞ்சம் வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த வெரிகோஸ்ன்ற அந்த நரம்பு சுருண்டு இருக்கும், பச்சை நரம்பு சுருண்டு இருக்கும். அந்த நரம்பு சுருண்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இது தினந்தோறும் சாப்பிட வேண்டியது. தினந்தோறும் சாப்பிட்டா அந்த நரம்பு பலமாகி நரம்பினுடைய குழாய்கள் உள்ள வந்து ரத்த குழாய்கள் தான் அது சுருண்டு இருக்கிறது. அந்த ரத்த குழாய்கள் வந்து சீராக இருந்துச்சுன்னா அந்த நரம்பு சுருளாது. சீர் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த குழாய்கள் அடைப்பு இருக்கும்போது அது விரிவாகி சுருண்டு போய் இருக்கும். அந்த சுருண்டு போய் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த குங்குமப்பூ நல்ல வேலை செய்யும். குங்குமப்பூவை பாலில் கலந்து சாப்பிடணும். 1 கிராம் வாங்கினா கண்டிப்பாக 4 நாட்களுக்கு இந்த குங்குமப்பூவை சாப்பிடணும். இதே மாதிரி கொஞ்ச நாள் சாப்பிட்டே ஆகணும். குறைந்தது ஒரு 48 நாள் சாப்பிட்டிங்கன்னா அந்த நரம்புகள் வந்து அடுத்து வந்து பெருசாகாமல் பார்த்துக்கிறோம். அவங்க இந்த முறையை பயன்படுத்தணும். அது இல்லாமல் அவங்களுக்கு சிறுநீரகத்தில் கல் இருக்குதுன்னு எழுதியிருக்காங்க. சிறுநீரகத்தில் கல் இருந்தால் ஏற்கனவே நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம். திராட்சை பழம், ஒரு 1/4 கிலோ திராட்சையை உப்பு தண்ணியிலையும் மஞ்சள் தண்ணியிலையும் கழுவிட்டு 15 மிளகு அதோட சேர்த்து கண்ணு பீழை அப்படின்னு சொல்கிற அந்த சிறு பீழையை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதோட சேர்ந்து மொத்தமாக அரைச்சி எடுத்து அதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா 3 நாளில் அந்த கல் கரைய ஆரம்பிச்சிடும். 7 நாள் வரைக்கும் குடித்தா போதுமானது. அந்த அவங்களுக்கு அந்த கல் இருக்கிறதால இடுப்பு வலி இருக்கும், அந்த இடுப்பு வலியும் குறைஞ்சிரும். அந்த சிறுநீரக பையில் கல் இருந்தால் தான் அந்த கண்டிப்பாக அந்த அந்த வலியை உண்டாக்கும். இடுப்பு வலி வந்துச்சுனாலே சிறுநீரக பையில் வந்து கல் இருக்குன்னு அர்த்தம். அந்த கல் இருக்கிறத கரையிறதுக்கு இந்த திராட்சை பழம், மிளகு
கண்ணுப்பிழை, இது மூன்றும் கலந்த கலவையான அந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிறுநீரக பை சுத்தமாகும். சுத்தமாகும் போது இடுப்பொலியும் குறையும், கல்லும் வெளியே ஆகிடும். இந்த முறையை பயன்படுத்தி கல்லை வெளியே எடுக்கணும். அது இல்லாமல் அவங்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு ஒரு மனிதருக்கு ஒரு மருத்துவம் சொல்லலாம். ஒரு மனிதருக்கு இருக்கிற மருத்துவத்தை பூரா எழுதி வச்சிருக்கிறாங்க. 64 வயசுல எத்தனை நோய்க்கு அவங்க மருந்து சாப்பிட்றது. அதிக அளவு வருத்தம் இருக்கிறதால தான் கட்டி வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சதைக்கட்டி அவங்களுக்கு இருக்கு. 64 வயசுக்கு மேலே அதை கரைச்சாலும் கஷ்டம். அது அவங்க கண்டிப்பாக அறுவை சிகிச்சை மூலமாக தான் எடுக்க முடியும். சாதாரணமாக அதுக்கு கரைக்கிறதுக்கு வேற எந்த ஒரு இதை கொடுத்தாலும் அது கரையாது. அப்படியே கரைஞ்சதுன்னா குறைந்தது ஒரு 3 மாதம் அளவுக்கு ரத்தம் விடாமல் போய்கிட்டு இருக்கும். ரத்தம் விடாமல் போயிருந்தா உடல் பலம் கெட்டுரும். அதனால் இந்த முயற்சியை கண்டிப்பாக மாற்றி நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு தான் அதனுடைய உபத்திரம் அதிகமாக இருந்தால் அறுவை சிகிச்சை மூலம் தான் அதை சரி பண்ணணும். இதை நாங்கள் போய் மூலிகை மருத்துவத்தில் சரி பண்ணுறேன்னு சொல்லி வேற எங்கேயாவது மருந்தை சாப்பிட்டு அது நிற்காமல் ரத்தம் போச்சுன்னு வச்சுங்க, யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அதுக்கப்புறம் அது கட்டி உடைஞ்சிருக்கா இல்லை வேற ஏதாவது ஆயிருக்கா நமக்கு தெரியாது. அதனால் இந்த வயசுக்கு மேலே அதுக்கான மருத்துவத்தை செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாது தைராய்டு இருக்குது அந்த அம்மாவுக்கு. எத்தனை பிரச்சனை இருக்குது பாருங்கள். அப்போ கவலை மேல் கவலை அதிகமாக இருக்க போய் தான் கர்ப்பப்பையில் கட்டி வந்திருக்கு. ஒரு நோய் வந்தாலே வருத்தப்படுறோம். இத்தனை வந்திருந்தா கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த வருத்தம் அதிகமாக கர்ப்பப்பையில் சதைக்கட்டி உருவாகத்தான் செய்யும். இந்த சதைக்கட்டி இருந்தால் இந்த மாதிரி அதை சரி பண்ண இந்த வயசுக்கு மேலே சரி பண்ண முடியும்னா அவர் தாங்கக்கூடிய வயசில் தான் செய்ய முடியும். இந்த 64 வயசுக்கு மேலே அதை போய் நம்ம மருத்துவம் செய்கிறோம், நீங்கள் அந்த இதில் செஞ்சுருக்கீங்க, அதை நான் செய்ய போகிறேன்னு செஞ்சு ஆபத்தான நிலைக்கு போயிடாதீங்க. கண்டிப்பாக இது மருத்துவர் ஆலோசனையோடு செய்ய வேண்டியது. இந்த தைராய்டுக்கு ஆடாதோட இலை, மிளகு, கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் திப்பிலி, இதை தினந்தோறும் அளவுக்கு ஒரு டீ மாதிரி போட்டு குடிச்சு வந்தீங்கன்னா இந்த வயசுக்கு மேலே அந்த தைராய்டு உங்களை எதுவும் செய்யாது. அந்த இருக்கிற நிலையிலேயே இருக்கும். இந்த முறையை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் எதை பார்த்தோமோ அதெல்லாம் செய்வேன், அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்ச மருத்துவத்தை பூரா நான் செய்வேன்னு செய்யாதீங்க. உடனே பெரிய சிக்கலை உண்டு பண்ணிடும். தைராய்டுக்கான மருத்துவம் இந்த டீ மாதிரி போட்டு குடிங்க. கர்ப்பப்பைக்கு கண்டிப்பாக கர்ப்பப்பையில் உள்ள கட்டிக்கு மருத்துவர் ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. நிறையா மருத்துவரை போய் அணுகுங்க. இனி 64 வயசுக்கு மேலே போய் ஆப்ரேஷன் செய்ய முடியாது எல்லாம்னா இந்த சிறு வைத்தியங்களை செஞ்சு உங்கள் உடல்நலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.